அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பஞ்சபூதம் அண்டத்தில் இருக்குது இல்லை, அதுதானே இருக்குது. மழை எங்கேருந்து வருது? நம்மளை எவனாவது விஞ்ஞானி வர வைக்க முடியுமா? சூரியன் எவனாவது வர வைக்க முடியுமா? சந்திரனை எவனாவது வர வைக்க முடியுமா? இல்லை இதெல்லாம் யாராவது மறைக்க முடியுமா? அப்போ இது இயற்கை, இதான் இறைவன். அப்போ இதை மனிதனால் தடுக்கவோ செய்யவோ முடியாத விஷயம். எது மனிதனால் முடியாதோ அதெல்லாம் இறைவனுடைய செயல். எதெல்லாம் மனிதனால் முடியுதோ அதெல்லாம் விஞ்ஞானியினுடைய செயல், மனுஷனுடைய செயல். அப்போது இதெல்லாம் செய்ய முடியாது. உனக்கு தூக்கத்தை நீ வர வச்சுக்க முடியுமா? தானாக உட்காந்து அப்படியே தூங்குற மிஷின்லேயே இல்லை. உன் பசியை நீ வர வச்சுக்க முடியுமா? உன் மூச்சை நீ ஏற்க முடியுமா? இது எல்லாமே இயற்கையாக நடக்குது. இது எல்லாமே இறைவன் செயல். இதெல்லாம் மனித செயலே கிடையாது. ஆனால் நான் தான் எல்லாம் உலகம் பண்ணுறான். உலகத்தில் ஒரு தூசு கூட கிடையாது நீ. அப்படிப்பட்ட இந்த உருவங்கள் இது எதுக்காக அமைஞ்சதுன்னா, இந்த உருவத்தை வச்சு தான் கடவுளை அடைய முடியும். அப்படிப்பட்ட உருவத்தை உனக்கு கொடுத்து அதை இங்கே ஆட்டம் ஆடி போட்டு ஒற்றி போகிறேன். அதனால் சொன்னான், தாயினுடைய கர்ப்பம் நந்தவனம். அந்த நந்தவனத்தில் நீ 10 மாதம் உருவானதா, அதை எத்தனை போய் பத்திரமா இறைவன்கிட்ட சேர்க்கணும். ஆனால் சேர்க்காதங்க, கூத்தாடி போட்டு உடைக்கிறியதான். அதனால் சொன்னான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய், 4 6 10 மாதம், 4 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. அப்படி தான் நம்ம உடச்சின்னு வரோம். அப்படி உடைக்க மட்டும்தான் நமக்கு தெரியும். வேறு எதுவும் உருப்படியான வேலை நமக்கு செய்ய தெரியாது. மழை வேறு கிரகத்தில் பெய்யுதா? கடல் எங்கே இருக்குதோ அங்கே தான் காற்று, கடல் எங்கே இருக்குதோ அங்கே தான் மழை. நீர் இருந்தால் தான் நீரை உஷ்ணம் மேலே எடுத்து மேகமாக்கி திருப்பி அதை மழையாக பெய்யும். அப்போது ஒரு பொருள் இருந்தது, ஒரு பொருள் போய் திருப்பி அதே பொருள் இங்கே வந்தது. இது மற்ற கிரகத்தில் இல்லையே, கடல் இல்லையே. கடல் இருந்தால் இயற்கையில் காற்று இருக்கும், காற்று இருந்தால் வாயு இருக்கும். அது ஆராயாது உட்கார்னேவும் கொடுப்பான். அதனால் எதையோ ஒன்று தேடிக்கினே இருக்கணும். விஞ்ஞானியினுடைய வேலை உலகத்தை ஆராயணும், அது விஞ்ஞானிக்கு வேலை. ஞானியினுடைய வேலை உலகத்தை படைத்தவன் ஆராயணும், அதான் மெஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ விஞ்ஞானம் படைக்கப்பட்டதை ஆராயறான், மெஞ்ஞானி படைத்தவனையே ஆராயறான். இதுதான் வித்தியாசம் அஞ்ஞானிக்கும் விஞ்ஞானிக்கும். விஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். ஆத்மானம் சாமி, ஆன்மா அழிவற்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆசை பாசம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இரவு பகல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்பத்துன்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்மா அழியக்கூடிய சரீரத்தில் எதுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்குது? அதுக்கு தான் எல்லாமே இருக்குது. அப்புறம் அழியக்கூடிய சரீரத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்குது? அழியக்கூடிய சரீரத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்குது? சரீரம் இல்லைன்றதுனால. அப்படி இல்லை, ஆன்மாவுக்கு இன்பத்துன்பம் கிடையாது. ஆமாம், இரவு பகல் கிடையாது. அது மனமாற்ற நிலையில் இருக்குது. அப்படியாப்பட்ட ஆன்மா ஏன் அழியக்கூடிய சரீரத்தில் மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கு? இந்த ஓட்டை வீட்டுக்குள்ளே தான் இறைவனே இருக்கிறான். ஆமாம், இந்த ஓட்டை வீட்டுக்குள்ளே தான் இறைவனே. 9 ஒரு பானை அழகாக செஞ்சுட்டு 9 ஓட்டை போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமா? இருக்காது. அதனால் இறைவன் போட்டான். போய் வரக்கூடிய மூச்சையே எந்த ஓட்டை வழியும் போனால் திரும்பி வந்துடுது. ஒரே ஒரு நாள் மட்டும் போவோம், திரும்பி ரிட்டனே ஆகாது. அப்போது இதுக்கு இந்த ஆன்மா அறிவில்லாமல் இருக்குது. என்ன அறிவில்லாமல் இருக்குது? தான் யாருன்றது அந்த ஆன்மாவுக்கு தெரியல. தன்னை படைச்சவன் யாருன்றது அந்த ஆன்மாவுக்கு உணரலை. ஏன்னா தன்னை அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளால் தலைவனை அறிய முடியாது. அப்போ இறைவன் கருணை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறான், உனக்கு நான் ஒரு உடம்பு கொடுக்குறேன், அந்த உடம்பை கொண்டு நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு அந்த உடம்பை கொண்டு நீ தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் நான் யாருன்றதை உனக்கு அப்படியே உள்ளங்கை நெளிவு கனி போல் உனக்கு நான் காட்டுவேன். அப்போது நமக்கு நான் யாருன்னு தெரியணும்னா இந்த ஓட்ட உடம்பு கண்டிப்பாக வேணும்.
இந்த உடம்புன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஆன்மாவுக்கும் இங்கே வேலை இல்லை, இறைவனுக்கும் வேலை இல்லை, இந்த உலகத்துக்கும் வேலை இல்லை. மனுஷன் இல்லாமல் இந்த உலகத்தை படைச்சு இறைவன் என்ன சாதிக்க போகிறான்? ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தை படைச்சது இந்த மனுஷ கூட்டம் கரை சேரி வரணுன்றதுக்காக தான். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் என்னை வந்து சேரணுன்றதுக்காக தான். என்னை வந்து சேர்ந்தால் மட்டும்தான் இதுக்கு பிறவி இல்லைன்ற அந்த உண்மையை இந்த ஆன்மா உணரணும்னா இந்த ஓட்ட வீடு தேவை, வேற உண்மை இல்லை சார். சரிங்களா? ஐயா வந்து ஐயாவை உடம்பு வழியாக பார்த்தவங்களா, என்னப்பா இவ்வளோ பெரிய ஞானி, உடம்பெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையை உணர்ந்தவங்களுக்கு தெரியும், இந்த ஓட்டை வீடு எப்பவுமே தளரும், அது ஒரு ஓலை குடிசை. ஆனால் அந்த ஓலை வீட்டுக்குள்ள ஒரு யானை ஒன்று உள்ள உக்காந்துக்குது. அந்த யானையை தாங்கக்கூடிய சக்தி இந்த ஓட்டை வீட்டுக்கு ஓலை குடிசைக்கு இல்லை. அதனால இது பொத்தலமாக ஆகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இந்த ஓலை குடிசைக்குள்ளே தான் அது இருக்குது. இதை வச்சுக்கின்னு தான் அவனே பார்க்க முடியும், நான் யாருன்றதை உணர முடியும். ஒன்றுமில்லை, ஐயாவுக்கு காலில் இது வரைக்கும் நம்ம சொல்லலை, சில விஷயங்கள்லாம் சொன்னால் தான் புரியும். காலில் வந்து ஓட்டையே வந்துச்சு. ஓட்டையே வந்தோடனே டாக்டரை போய் பார்க்குறோம், பத்தாலஜி டாக்டரை போய் பார்க்குறோம். இது வந்து சீரியஸான ஒரு கேஸ் ஆகிடுச்சு, இதை வந்து எலும்பில் போய் பட்டுச்சுன்னா எலும்பு நம்ம காலை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும், அதனால் வந்து நீங்கள் அட்மிட் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஸ்கேனு அது இதெல்லாம் எடுக்கிறாங்க. சரி எடுத்துக்க, என்ன எடுத்துக்கோ, பௌர்ணமி வந்துச்சு, நீங்களாம் போகக்கூடாது, டாக்டர் சொல்கிறாரு எங்கேயும் போகக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், மீறி போனீங்கன்னா நான் கேரண்டி கிடையாது உங்கள் காலை எடுக்கிற மாதிரி ஆகிடுறாரு. அவர் சொன்னார், பௌர்ணமி இருக்குது, எனக்கு காலே போனாலும் பரவாயில்ல, நான் பௌர்ணமிக்கு போயிடுவேன், பௌர்ணமிக்கு போயிடுவேன்னு சொல்லி அந்த மாதம் வந்து உக்காந்து பண்ணுறாரு. கரெக்டாக ஒரே வாரத்தில் வந்த பொண்ணெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இறைவன் ஒரு சோதனை கொடுக்குறான், நீ கொண்ட கொள்கையிலே நீ உறுதியாக இருக்கிறான்னு ஞானிகளையும் இறைவன் அசைச்சு தான் பார்க்குறான். ஞானிகளுக்கே அந்த நிலையனா நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ சோதனைகள் வரும். வர்றது எல்லாமே நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அந்த முடிவில் உன்னால் உறுதியாக இருக்க முடியுதா அப்படின்றதுக்காக விடப்பட்ட சவால். நீ என்ன பண்ணா, அதை தாண்டி வந்தானா அந்த சவாலெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகும். இது ஐயாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். அவரே ஐயோ என் கால் தான் முக்கியம், நாங்கள் உட்காந்துருந்தா அந்த புண்ணு அப்படியே தான் இருந்திருக்கோம், இங்கே பௌர்ணமி நடந்திருக்காது. எனக்கு எதுவும் துச்சம் இல்லை, என்னை நம்பி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, இந்த உடம்பை தானே உங்களால் வெட்ட முடியும், வெட்டிக்கோ, நான் போய் கிளாஸ் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவர் வந்ததோட விளைவு வந்து ஒரு வாரத்துக்கு நாங்கள் ஒன்றுமே காணோம், சராசரி ஆகிப்போச்சு. எப்படின்னு டாக்டருக்கு சொல்ல தெரியல. இது எல்லாமே நடக்கும் சாமி. கொண்ட கோலத்தில் உறுதியாக இருக்கணும், கோலமோ வடிவமோ மாறவே கூடாது. அப்போது இந்த உடம்பை வச்சுக்கின்னு தான் தான் யாருன்றதை உணர முடியும், தான் இருக்கக்கூடிய அந்த தன்னை படைத்த தலைவனையும் உணர முடியும். அதுக்காக தான் இறைவன் கொடுத்துருக்கான், வேற ஒரு பிரமாதமும் இல்லை. அப்புறம் இன்னொரு கேள்வி, ஐயா வந்து 2வது பாடம் தராரு, உலகத்தில் உள்ள ஆன்மீகவாதி எல்லாம் மூலாதாரம், சுவிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விக்ஸி, ஆக்னின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அதுக்கு என்ன பண்ணணும், மூலாதாரத்துலாம் ஐயாவே பாடம் கொடுக்கணும். ஆனால் ஐயா கொடுக்குற பாடம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் யாருன்னா கவனிக்கிறாங்களா தெரியல. ஆனால் 5 லட்சம் 10 லட்சம் பேர் பாடம் வைக்கிறாங்க. ஆனால் இந்த பாடத்தை யாரும் கவனிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் ஐயா கொடுக்குற பாடம் எது கேட்டால் நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம், இந்த 3 காலத்தையும் அறியறதுக்கு தான் பாடமே கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்மீகவாதி எல்லாம் மூலாதாரம் சுவிஸ்தானம் பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு பாடம் கொடுக்கல. ஐயா வேறு எதுக்கே பாடம் கொடுக்குறாரு, எதுக்காக கொடுக்குறாரு, ஏன் கொடுக்குறாரு, எதனால் கொடுக்குறாரு? இதை பாடம் வாங்குறோம் எனக்காவது கேட்டுருக்கணும். என்ன சாமி, நான் புக்கு படித்தேன், எவ்வளோ வீடியோவில் கேட்டிருக்கேன், எல்லாம் நான் சொல்லுவாங்க கடகடகன்னு வைப்போம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, நெய், சகசிராரம், இதே ஆர்டரில் தான் சாமி சொல்கிறாங்க. ஆனால் நீங்களாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் நம்புற மாதிரி இல்லைன்னு யாராவது கேள்விகள் கேட்டிருந்தா அதுக்கான விடைகள் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஒரு புள்ளி உலகத்தில் இருக்கிற ஞானத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். இன்னொரு இடம் இறைவனை பற்றிய ரகசியங்களை திறந்து வைக்கக்கூடிய இடம். ஒரு புள்ளியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சக்தியை நாம் வெளிப்படுத்திட்டோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை எல்லாம் அந்த ஒரு இடம் நமக்கு எடுத்து வந்து கொடுப்போம். அப்போ நமக்கு பேர் என்ன, அறிஞன், ஒரு விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ரகசியத்தை அந்த ஒரு இடம் ஆக்டிவேஷனாகவே நமக்கு கிடைச்சிரும். இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொன்னால்
இறைவனை பற்றிய ரகசியத்தெல்லாம் அந்த ஒரு இடம் நமக்கு தொட்டு காட்டிடும், எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்துரும். அதனால தான் இங்கே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் பனிபூரகன் போகாமல் சில விஷயங்களை நேரடியாக போய் சொன்னது காரணமே அதுக்காக தான். இந்த உலக ஞானமும் இந்த இறை ஞானமும் ஒருவனுக்கு கிடைச்சிட்டா அவன் வாழ்க்கையில் தடுமாற்றன்றதே வராது. மற்றபடி இந்த ஆதாரத்தெல்லாம் தொட்டு காட்டுறதுனால எப்போ வேணா ஏறும், எப்போ வேணா இறங்கும். இது பாதரசம் மாதிரி, ஜுரம் அடிக்கும்போது வாயில் வச்சோடனே சுருன்னு ஏறுது, எடுத்த உடனே திரும்ப இறங்குற மாதிரி இங்கே செயல் நடக்கிற வரைக்கும் அது ஏறுறதும் செயல் விட்டவுடனே இறங்குறதுமாவே இருக்கும். ஆனால் சில இடங்கள் விழிப்பு அடைஞ்சிடுச்சின்னு சொன்னால் அது காலத்துக்கும் விழிப்பு அடைஞ்சது தான், திரும்பவும் அது மூடவே மூடாது. அப்படி அதனால தான் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஐயா கொடுக்கக்கூடிய பாடங்கள் எல்லாம் வித்தியாசமான பாடங்கள். ஆனால் அது மட்டும்தான் சத்தியம். அந்த சத்தியத்தில் கரெக்டாக உணர்ந்து பண்ணால் இப்போ சொன்ன எல்லாத்தையும் அவங்களாலையும் உணர முடியும். அதுக்காக தான் இங்கே சில பாடங்களை நம்ம வித்தியாசமாக ஐயா கொடுக்கறதுக்கு காரணம். சரிங்களா? இதை யாருக்கும் இப்போ சொல்கிறது இல்லை. ஏன்னா சொல்லாத போதே ரெக்கை கட்டி பறக்குது, இன்னும் சொன்னால்